வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு இன்வெர்ட்டர், சோலார் பவர் இன்வெர்ட்டர். இதில் சோலாருக்கு மட்டும் இல்லை, சப்போஸ் நம்மகிட்ட ஒரு வெஹிக்கிள் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இல்லை எனி ஒன் பேட்டரி வேணும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. சோலாருங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ எனர்ஜி. இந்த ஃப்ரீ எனர்ஜி தான் டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்த தலைமுறை எல்லாமே கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட சோலார் பேனல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஹை எஃபிஷியன்சி உள்ள பேனல் வந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் ஒரு 100 வாட்ஸ் பேனல் அப்படிங்கிறதே பெரிய லெவலில் இருந்துச்சு. அப்புறம் நிறைய டெவலப் ஆயிடுச்சு. இன்னும் நிறையா வந்திருக்கு. போல்டபிள் எல்லாம் வந்துருச்சு. நிறைய டெவலப் ஆகும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சோலார் பேனல் மூலிமா நாம் என்ன பண்ணலான்னா, சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி ஒரு 12 வோல்ட் டிசி அல்லது 24 வோல்ட் டிசி அவுட்புட் எடுக்கலாம். அக்கார்டிங் டு பேனல். பேனல் வாட்ஸை பொறுத்து கரண்ட் இருக்கும். பட் எதாக இருந்தாலும் சோலார் எனர்ஜி கண்டிப்பாக வேணும். அந்த சோலார் எனர்ஜினுடைய இன்டென்சிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். அதை ஒழுங்குபடுத்துகிற ஒரு கண்ட்ரோல் இருக்குது, சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். சோலார் சார்ஜர்களோடு ஒழுங்குபடுத்தி வரக்கூடிய அவுட்புட் வோல்ட்டை நாம் ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுவோம். பேட்டரி அப்படிங்கிறது நிறையா இருக்குது. அது ஆம்பியர் இதை பொறுத்தெல்லாம் இருக்குது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், லெட் ஆசிட் பேட்டரி இருக்குது, லித்தியம் பெரோபாஸ்பேட் இருக்குது, லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது. இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் பேட்டரி இருக்குது. அதில் ஆம்பியர் கூடும் வோல்ட்டு கூடும் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நவடேஸ் நம்ம எங்கே அப்ளிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் இல்லாத இடமே கிடையாது. இப்போ பர்டிகுலராக உங்களுக்கு வெஹிக்கிளில் வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக சோலாரில் இயங்கக்கூடிய பஸ், கார் எல்லாமே வந்துருச்சு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 2 வீலர். நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த டெக்னாலஜி. பேட்டரியை சார்ஜ் பண்ணணும், அதுக்கு தனியாக யூனிட் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் ஒரு பேட்டரியை எப்படி சார்ஜ் பண்ணலான்னு சொல்லி ஒரு யூனிட் ஒன்று காமிச்சிருந்தேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். அதில் லேட்டஸ்ட் பேட்டரியை குயிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 ஆம்பியர் கரண்டில் சார்ஜ் பண்ணுறது எப்படி ஒரு டீட்டெயில்ஸ், ஒரு யூனிட்டு. அதேமாரி 20 ஆம்பியரில் ஒரு யூனிட், ரெண்டுமே காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது ஒரு இன்வெர்ட்டர், 12 வோல்ட் பாருங்கள். இது 20 ஆம்பியர். இதுதான் சார்ஜிங் யூனிட். இதில் ஸ்மால் சைஸ் ஒன்று இருக்குது, 10 ஆம்பியர். 2 யூனிட் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் பார்த்துருக்கிறது இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டரில் 12 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா 2000 வாட்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூனிட் ஒரு அன்பாக்சிங் நாம் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே இருக்கிறது இது 500 வாட்ஸ். சிம்பிளாக இது 500 வாட்ஸ். இது தென் இது 1000 வாட்ஸ். இது 2000 வாட்ஸ். இந்த யூனிட்லேயே உங்களுக்கு பாருங்கள், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்துக்கலாம். இதான் யூனிட்டு. பாருங்களேன், இந்த இடத்துல டெர்மினல் இருக்குது, ப்ளஸ் மைனஸ். நம்ம இது தான் கொடுக்கணும். இதுதான் பேட்டரியை ஆட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு ஃபேன் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் பவர் ஆன் பண்ணோன்னே. முன்னாடி பாருங்கள், இந்த ஏசி அவுட்புட் சாக்கெட் இருக்குது. இது நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்களேன், இதில் ஏசி அவுட்புட் சாக்கெட்டு. இதிலேருந்து நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு கொடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் லோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி சாக்கெட் இருக்குது. மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, பவர் ஆன் பண்ணோன்னு இந்த இடத்துல அவுட்புட் வோல்ட் வருது இல்லையான்னு இந்த ஒரு க்ரீன் எல்இடி எரியும். ஒருவேளை ஏதாவது லோடு அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இந்த யூனிட் ஷட் டவுன் ஆயிரும். மறுபடியும் ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா ஆன் ஆயிரும். லோடை குறைச்ச பிறகு ரெட் இண்டிகேட்டர் அப்போ எரியும். இதுதான் அந்த யூனிட். ஓகே, ரொம்ப சிம்பிள். 500 VA.
ஸோ சிம்பிளாக ஒரு வீட்டுக்கு கடைக்கு இதுக்கெல்லாம் தேவைன்னா இந்த யூனிட் வாங்கிக்கலாம். பெஸ்ட்டு யூனிட்டு. இதில் 1000 வாட்ஸ் இருக்குது, இதில் 2000 வாட்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் ஏதாவது இன்ஃப்ளமபிள் கேஸோ இல்லை மாய்ச்சரோ ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பாடியிலே போட்டிருக்கு, இந்த அட்டைப்பெட்டியிலேயே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. அதை படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த யூனிட் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமோ அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கேட்டோன்னா ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். இப்போ இந்த யூனிட்டினுடைய இன்ட்ரடக்ஷன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் நிறைய பேருக்கு இது தெரியும். இந்த யூனிட் இருந்துன்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பேனல் இருந்தால் போதும், ஒரு சோலார் பேனல். ஒரு சோலார் பேனல்லேருந்து சார்ஜர் கண்ட்ரோல், சார்ஜர் கொண்டு வந்து பேட்டரியிலேருந்து நம்ம வேணும்போது ஒரு சுவிட்ச் மூலிமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை கூடவே இந்த குராக்டைல் கிளிப் வந்துட்டு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் பவர் ஆன் பண்ணிங்கன்னா அவுட்புட் வரும். நம்ம எந்த லோடு வேணுமோ அந்த லோடு யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக இண்டக்டிவ் லோடு யூஸ் பண்ணக்கூடாது. இனிஷியலாக கரண்ட் அதிகமாக எடுக்கக்கூடிய யூனிட் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? மிக்சி, கிரைண்டர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். எல்இடி லைட்டிங் லோடு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இண்டக்டிவ் லோடு இல்லாமல் ரெசிஸ்டிவ் லோடு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்இடி பல்பு, எல்இடி டிவி, லேப்டாப்பு இதெல்லாம் கொடுக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2000 வாட்ஸ், இது 2000 வாட்ஸு இந்த யூனிட்டு பாருங்கள். அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த மாதிரி இருக்கும். இது 2000 வாட்ஸ், சேம் லைக் தட், அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே பேட்ரி டெர்மினல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏசி அவுட்புட் சாக்கெட்டு ப்ளஸ் பவர் ஆன் சுவிட்சு, ஒரு இண்டிகேட்டர். நார்மல் ஒர்க்கிங்னா க்ரீன் எரியும். சப்போஸ் ஓவர்லோடு இருக்குது அப்படின்னா இந்த ரெட் லைட் எரியும். ஒருவேளை ஓவர்லோடு கண்டிஷன் இருந்தால் லோடை வந்து சிம்பிளாக என்ன பண்ணலாம், நம்ம குறைச்சிக்கலாம். லோடு அப்படியே க்ளோஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் பவர் ஆன் பண்ணி சில டீட்டெயில்ஸ் ஏற்கனவே ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த யூனிட் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வரும். சேஃப்டியாக பேக்கிங்கோடு உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.